அன்பான தோழனுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை உடல் பருமன். உடல் பருமனை வச்சுக்கிட்டு ஒரு சிலவங்க நடக்க முடியாம நடப்பாங்க. பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கும். பஸ்ல படிக்கட்டுல ஏற முடியாது. சாதாரணமா வீட்டு படிக்கட்டுல அதுல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏறி போகிறதுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நல்ல உணவு பழக்கத்தை பின்பற்றாத காரணம். உடற்பயிற்சிங்கிறதே கிடையாது. நடந்து போக மாட்டாங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு கூட டூரலில் போகிறது. நல்ல ருசியான உணவுகள் சாப்பிட்றது. நல்ல ருசியான உணவுனாலே உங்களுக்கு தெரியும், ஃபாஸ்ட் ஃபுட்டு. எண்ணெய் கலந்த உணவுகளை எல்லாம் என்ன செய்வாங்க? நல்லா சாப்பிடுவாங்க. எண்ணெய் கலந்த உணவுகள்லாம் ரொம்ப ருசியாக இருக்குமா? அதனால ஹோட்டல் உணவே பின்பற்றிட்டு இருப்பாங்க. ஹோட்டலுக்கு போய் என்ன செய்வாங்க? ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ஆனால் போக போகத்தான் அதோட வேலையை காட்டும். நல்ல உணவுகளை எடுக்காத பட்சத்தில் நிச்சயம் இந்த உடல் பருமனை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஜப்பான் நாட்டில் பாருங்க, 100% மக்களும் உடலை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நல்ல தண்ணி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு உணவுகளை சாப்பிடுவாங்க. எண்ணெய் ஆகாரங்களை ரொம்பவே தவிர்ப்பாங்க. கொழுப்பு ஆகாரங்களை ரொம்பவே தவிர்ப்பாங்க. ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் நிறைய எடுப்பாங்க. காய்கறிகளையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே டூரை எடுத்துக்கிட்டு போவோம். ஜப்பான் நாட்டு மக்கள் அப்படி இல்லை. 2 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி தான், 3 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி தான், நடவண்டி ராஜா அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருப்பாங்க. 10 கிலோமீட்டர் தூரம்னா சைக்கிளில் போவாங்க. இந்த பஸ்ஸில் எல்லாம் ஏறி அப்படியெல்லாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஜப்பானியர்கள் உடம்பை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுக்கான ரகசியம். உலக நாடுகளை நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜப்பான் நாட்டில் உள்ள மக்கள் தான் நிறைய நாட்கள், அதாவது நீண்ட ஆயுளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 90 வயசுக்கு அதிகமான மக்கள் நிறைய பேர் வாழக்கூடிய நாடு எதுன்னா ஜப்பான் தான். காரணம் இதுதான். உணவு பழக்கத்தில், உடற்பயிற்சியில், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எல்லாம் ரொம்பவே கரெக்டாக இருப்பாங்க. அதனால தான் ஜப்பான் மக்கள் ரொம்ப வலிமையாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கான ரகசியம் இதுதான். நன்றி.